அது என்ன பெரிய வியாதியா ப்ரோ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க செலக்ட் பண்ண லைஃப் சரியில்ல. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லைஃப் சரியில்லைன்னும் போது அவங்க வேற லைஃப் மூவ் ஆகணும்னும் போது நம்ம எப்படி சொல்றது, அவங்களோட பாஸ் பத்தி நமக்கு கவலை இல்ல. நம்மளோட கேரக்டர் நம்ம கேரக்டர் மேட்ச் ஆச்சு. ஃபார் எவர் இவங்க தான் ஃபார் எவர்னு சூஸ் பண்ண அந்த மைண்ட் செட் இருந்தா தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுவோம். புரியுதா? யாரும் வந்து எடுத்ததும் வந்து ஓகே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்றது கிடையாது. மேபி அது வந்து லவ்க்கோ ரிலேஷன்ஷிப்க்கோ அது வேணா ஒர்க் அவுட் ஆகலாம். பட் ஆனால் இப்போ மேரேஜ் வந்து கண்டிப்பா ஓகே ரெண்டு பேருக்குமே எல்லா விஷயமுமே பொருந்தி இருந்தால் தான் நம்ம கல்யாணம் ஃபார் எவர்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் மை ஃபார் எவர்னு போஸ்டே போடுறது. அதுக்கப்புறமும் வந்து அது டிவோர்ஸ் ஆகுதுன்னா மேபி ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் பிரச்சனைன்றது வந்து இட் இஸ் நாட் லைக் வந்து அஃபேர் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். உங்களை டம்ப் பண்ணுறதோ இல்லை என்னமோ இருக்கலாம். கரெக்டாக எனக்கு வந்து என்னோட பேசிக்காக எனக்கு வந்து ஒரு ஒரு பெரியவங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்து ஷீஸ் லைக் எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து மீடியாவில் இருக்கோம், நம்மளுக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்து நம்மளை வந்து ஒரு ஜட்மெண்ட்டாக பீப்புள் பார்ப்பாங்க. பட் ஆனால் ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் செக்டார். அவங்களுக்கு வந்து எல்லாமே டிக்கு. அந்த இடத்துலலாம் டிவோர்ஸ் ஆகுதுன்னா வேற என்ன எதனால டிவோர்ஸ் ஆகுதுன்னே எனக்கு புரியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000.